Hi guys, Assalamualaikum. Hari Jumat. என்னடா அன்னைக்கு லைவாக வீடியோ போடுறானேன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே, உங்களுக்காண்டி ஒரு வீடியோ போடுவேன்னு போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது எப்போவும் வீடியோ தானே பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு நாள் நான் பேசுகிறது ஒரு நாளைக்கு கேளுங்கன்னு தான். அப்புறம் நம்ம வந்து எங்கே போய்ப்போம், காரில் தான் போவோம் இன்றைக்கி. அதனால் பசங்களை போக சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து அல்லாவுக்காக நடந்து போகிறோம். எப்படின்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு பள்ளியாசருக்கு. நம்ம இருக்கிற இடம் வந்து புருணை. சரியா? ஓகே. அதனால் நீங்கள் இப்போ என்னென்னா ஃப்ரண்ட் கேமரா பாருங்கள். ஓகேவா? நம்மளை எல்லாருமே இப்போ இந்த பள்ளியாசலுக்கு நம்ம போகிறனால எல்லாருமே சொல்லப்போனால் பிக்கப் பண்ணுவாங்க. நடந்து போகிறாப்புல, வெயிலாக இருக்குது, மழை பெய்யுது அப்படின்ட்டு. இந்த ஊரில் நாட்டுக்காரவங்களும் சரி, இல்லை தமிழ்நாடுகளும் சரி, யார் பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நமக்காண்டி யார் நடந்து போனாலும் அவங்களுக்காண்டி ஒரு உதவி பண்ணுவாங்க. அந்த ஒரு இறக்கம் எல்லார் மனிதர்களுக்கும், அது எல்லா மனிதர்களுக்கும் சமமானதுங்கிறத நான் இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறேன். ஏன்னா ஆமாம். ரெண்டாவது, அதே மாதிரி பிக்கப்பும் உண்டு, ட்ராப்பும் உண்டு. அந்த மாதிரி தான் இப்போ சொல்லிவிட்டு நம்ம நடந்து வர்றதுக்கு கடை திறக்கணும், டைம் ஆயிரும், டக்குன்னு நிற்காமல் வாங்க கூட்டிகிட்டு போகிறோம், அந்த சைடு தான் போகிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி உண்டு. ஆமாம். இப்போ இது என்னென்னா பீஸா கட்டு, இந்த இது மால்னு சொல்கிறதா கடை, பீஸா டெலிவரி இந்த சைடு இருக்குது. அதெல்லாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நமக்கு 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷத்தில் நம்ம நடந்தே போயிடலாம். சரியா? ஓகே. இது என்ன மரம்னு நான் இப்போ காமிச்சிட்ருக்கு. என்ன மரம் தெரியுமா? அது ரம்புத்தான். இன்னொரு மரம் இருக்குது, அது அந்த இடத்த நான் காமிக்கிறேன். ஓகே கைஸ், என்னடா தொழுவ போகிறானே, தலையில் தொப்பி இல்லை, ஆனால் சல்லா மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லோரும், அதானே? அது நம்ம ஊரில் கோபாலபுரத்தில் இஸ்திமா நடந்துச்சு. அப்போது ஒரு தொப்பியை வாங்கியிருந்தேன். அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ கொரோனா டயத்தில் மிஸ் ஆகிடுச்சு அந்த தொப்பி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு தொப்பி கூட வாங்கலைன்னா அது ஒரு மேட்ச்சு நமக்கு ஆகலை. தலை கலஞ்சிக்கிட்டு அதுக்காண்டி அல்லாஹ்க்காண்டி நம்ம என்ன சொல்கிறது, அல்லாஹ்க்காண்டி தொப்பி போடுறோம். அதுக்காண்டி நம்ம மனசில் அல்லாஹ் மேலே ஒரு பயம் இருக்குது, அவ்வளோதான். நமக்கு விவரம் தெரிஞ்ச நமக்கு அவ்வளோக்கா நம்ம ஓதலை, படிக்கலை. ஆனால் மற்ற மாதிரி என்ன சொல்கிறதுன்னா, அல்லா மேலே ஒரு பயம் இருக்குது. முக்கியமாக அவன் மேலே நமக்கு எதுவுமே தெரியாட்டாலும். இது மாமரம். இப்போ நான் இந்த காமிக்கிறேன்னே, இந்த மாமரம்லாம் மாங்காவெலாம் பக்கத்துலலாம் நிற்கும். ஆனால் நாங்கள் பிடுங்க மாட்டோம். ஏன்னா இது பார்த்துருக்குங்களேன், இது சீ ஃபுட் சென்டர்ண்டு நைட்டு கடை. எப்படின்னா சீ ஃபுட்னா உங்களுக்கு தெரியுமே, நைட்டில் நண்டு, இறால் எல்லாமே வச்சுருப்பாங்க. இங்கே சாப்பிட வருவாங்க. ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், பரவாயில்ல. நம்ம கடைக்கு பக்கத்தில் தான் இருக்குது இதுவும். ஆமாம். இது மாமரம் சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்ட. இது ஒரு இங்கே உள்ள இந்த மரம் ஒரு ரம்புத்தான். சரிங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த பழத்தை உங்களுக்கு தெரியுதா? பிஞ்சு விட்ருக்கு இப்போ தான். இதை காய் பச்சை கலராக இருக்கும். இப்போ நம்மளை கூப்பிட்றாப்புல, இந்த வண்டிக்காரவங்க நம்மளை கூப்பிட்றாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன், அவங்க பாகிஸ்தான். சரியா? இது இந்த காய் பச்சையாக இருக்கும். ஆனால் உரித்து பார்த்தோம்னா உள்ளே வெள்ளை கலர் காயார, வெள்ளை கலர் இந்த ஜல்லி மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும், உருண்டையாக அழகாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும். இது பூவரச மரம்னு சொல்லுவீங்களா நீங்கள் அவங்க ஊரில்? இது பூவரச மரம் இல்லை, இது வேறு மரம். அப்புறம் ரம்புத்தான் மரத்தை நான் காமிக்கலையே உங்களுக்கு, காமிக்கிறேன்ட்டு சாரி.
அந்த இருக்கு பாருங்க ரம்புத்தான். கேஸ் இதுதான் கேஸ் ரம்புத்தான். சிவப்பு கலரில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, நான் பக்கத்தில் போய் காமிக்கிறேன். இது வந்து ரம்புத்தான் மரம், இதுவும் ரம்புத்தான் தான். இது வந்து உங்கள் கடை, இந்த கடையில் உள்ளவங்களோடது. ஆமாம், மற்ற மாதிரி யாரும் வந்து எடுத்துக்கலாம் மாட்டாங்க. ஓகே கேஸ். ஆமாம், என்னடா புன்னையில் வந்து பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இல்லை, ஒரே காடாக இருக்குதுண்டு. யா கோர்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஊர் கிராமத்தில் வந்து விவசாயம் இருக்கிற மாதிரி இங்கே வந்து மரங்கள் அதிகமாக இருக்குது. மரங்கள் இருக்கிறனால தான் மழை பெறுது. மழை அந்த மரங்கள் வந்து வளர்கிறதுக்கு காரணம் முக்கியமாக மழை இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறனால தான் இப்போ திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும். ஆமாம், அந்த மாதிரி அடிக்கிறனால தான். இல்லாட்டின்னு இந்த அடிக்கிற வெயிலுக்கு இப்போ எனக்கே நெருப்பில் கையை காமிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வெயில் அந்த மாதிரி அடிக்கும், சுறுசுறுன்னு இருக்கும். ஒரு நாசிகொத்த கடை. இது வந்து உங்கள்கிட்ட வந்து 8 பிரான்ச் இருக்குது. இந்தோனேசியாக்காரவங்க தான், நாட்டுக்காரவங்க கல்யாணம் முடிச்சு நம்ம கடை தான் வந்து ஜாமான் வாங்குவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து வீடுகள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் உங்களுக்கு முக்கியமான ஒரு அந்த என்னடா போட்டிருக்க, என்ன எம்சி காஃபின்னா போட்டிருக்க, அதை காமிக்க போகிறானான்னு ஒரு நாளைக்கு கொண்டு போய் காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்னா சுங்கை தூலாங்கிலேருந்து சுங்கை ஹஞ்சிங் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இது வந்து சைனா எம்பாசி, சைனா குடி பறக்குது பற்றிலா இந்த இருக்குது. ஆமாம், ஓகே பாய் வந்து நமக்கு வந்து கை காமிச்சிட்டு போகிறாப்புல. நம்ம வந்து எப்போவும் நடந்து போகிறனால கூப்பிட்றதுக்காண்டி சொல்லிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, அதான் மனிதர்கள் நம்ம எப்படி நடக்கிறோமோ அப்படி தான் மனிதர்களும் நம்மளை போய் நடப்பாங்க. அப்படிங்க நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம அன்பு காட்டுறோமோ அதே அன்பே அவங்க திருப்பி காட்டுவாங்க. நம்ம முறைச்சா அவங்க முறைக்குவாங்க. அதே தான் மிருகங்களும் அப்படி தான். ஆனால் மிருகங்கள் மனிதர்களை விட மிக மேன்மையானது. அவங்க வந்து பாசத்தை மட்டுமே வந்து நன்றுள்ளவங்க. 5 அறிவு ஜீவன்ற பேர், ரொம்ப பாசத்துக்காரவங்க. ஏதோ ஒரு வளர்ப்பு ஜீவனை வளர்த்தாலும் நம்ம வந்து அந்த ஜீவன் வந்து ஆமாங்க. இதுதான் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணது தான் சுங்கேங் ஹஞ்சிங்கில் மெக்னான், அமெரிக்காவோட ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். பர்கர் பீஸான்னு சாப்பிடுவீங்கள, அதான். இதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பார்க்கிங்க்கு காசு கொடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாம் காசு தானே. ஓகே மாஷா அல்லாஹ். அப்புறம் சரி வாங்க, நம்மளும் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா பழையாசம் வந்துடும். எல்லாம் உள்ள கம்பங்கனா உள்ளக்குள்ள கிராமம். ஓகே ஓகே, அது நம்ம தமிழ்நாடு தான், அதான் யார் நினைக்கிறாப்புல. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பாய். ஓகே பாபா. பார்த்தீங்களா நீங்களே, கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அந்த கார் வருது, அங்கே தான் பழையாசம் இருக்குது. அதுக்கும் கூப்பிட்றாங்க, ஏன்னா அவங்க ஒரு நன்மையை தேடிக்கலான்னு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. மனிதர்கள் வந்து அதான் சொன்னேன், மனிதர்கள் நம்ம எந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோமோ அதே அளவு நம்மளுக்கு திருப்பி வந்துக்குவாங்க. அப்புறம் இது வந்து ஹாப்சன் என்டர்பிரைசஸ்ங்கிறது ஒரு சீனாவோட சின்ன சூப்பர் மார்க்கெட்டு. கொஞ்சம் சின்னதான், வியாபாரம் வந்து கொஞ்சம் சுலவாக தான் இருக்குது. இது புதுசாக ஓப்பன் பண்ணது. கட்டடம் வந்து அவங்க சொந்த கட்டடம். ஆமாம், நமக்கும் அதுக்கும் வந்து ஒன்றும் பெருசாக எந்த ஒரு டேஞ்சர்ஸும் இல்லை. ஆனால் நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது கடை. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ரிஸ்க்கு அவங்களுக்கு இருக்குது, நமக்குள்ள ரிஸ்க்கு நமக்கு இருக்குது, அவ்வளோதான். ஆமாம், இது வந்து நம்ம டூல் பாக்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், அந்த பொருள்லாம் வந்து விற்கிற இடம். ஆமாம் கேஸ்,
ஓகே, இங்கெல்லாம் இவ்வளோ புல்லுலாம் முளைச்சிருக்க. இதே மாடுலாம் இருந்துச்சுன்னா எப்படி சாப்பிடுவாங்க? மாடு கொழு கொழுன்னு வந்துடுவாங்க, மாடு ஆடுலாம். கைஸ், ஆமாம். ஆனால் எல்லாத்தையும் இவங்க வந்து காசு கொடுத்து அவங்கவுங்க இடத்துல வந்து பிளேடு போட்டு கட் பண்ணிக்கிடுவாங்க. கட் பண்ணி அதுக்கு பங்களாஸ்காரங்களை கூப்பிட்டு அதை கட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு 5 வெள்ளி 10 வெள்ளின்ட்டு காசு கொடுப்பாங்க. காசு கொடுத்தா இந்த புல்லுலாம் வந்து வெட்டி கிளியர் ஆகிடும். ப்ளேஸ் வந்து கார்டன் மாதிரி வந்துடும். ஆமாம் கைஸ், அப்புறம் நம்ம வந்து பலேசலுக்கு வரப்போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு ஒரு 5 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் பலேசலுக்கு. உங்கள்கிட்ட பேசிட்டு வந்ததுலேயே வந்து தெரியல, 1.5 கிலோமீட்ரு வந்தது தெரியல. ஆமாம் கைஸ், மாமரத்தை பற்றிலாம் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? இது வந்து முருங்கை மரம். எங்கள் கடைக்கு பக்கத்துலேயும் வந்து ஒரு கார்டன் நாங்களும் வளர்க்குறோம். அந்த கார்டனில் வந்து நாங்களும் இதே அளவில் முருங்கை மரம் இருக்குது. ஆனால் அந்த முருங்கை மரத்தில் வந்து ஒரு டிப்பு தான் முருங்கைக்காய் காய்ச்சிச்சு. ஆமாம், அந்த முருங்கைக்காய் காய்ச்சி ஒரு டிப்போட நான் சாப்பிடல. அந்த டயத்தில் நான் ஊருக்கு போயிருந்தேன், அதனால் சாப்பிட முடியல. ஸோ இது வந்து கரும்பு எல்லாமே நான் அதாவது நம்மளோட கார்டனில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெல்லிக்காய் செடி, கரும்பு, அப்புறம் எல்லா செடிகளையும் நான் காமிக்கிறேன். ஓகே, நம்ம பாய் போகிறாப்புல, எப்போவும் நம்மளை பிக்கப் பண்ணுவாப்புல. ஆமாம் கைஸ், இது நம்ம பக்கத்து கடை ரெஸ்டாரண்ட்டோட அவங்களோட கார் தான் அது. அவங்களும் நம்ம கூட்டிகிட்டு போவாங்க. ஆமாம், ஓகே கைஸ், இப்போ நம்ம பலேசலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இதை சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா? இவர் தான் வந்து ரம்புத்தான். இதை உடைச்சோம்னா லேசாக இருக்கும் அந்த தோல். அந்த தோலை உடைச்சி பார்த்தோம்னா நொங்கு ஜல்லி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஒரு விதை இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், எல்லாம் சிப் அண்ட் பேஸ்ட்டு தான். இங்கே லொங்கான், இது பேர் என்னன்னு நம்ம சொல்லுவோம், இங்கே வந்து லொங்கான்னு சொல்லுவோம். ஆமாம் கேஸ், இப்போ வந்து வெயில் கடுமையாக இருக்குது. வந்துட்டோம். ஏன்னா ஒது எடுத்துட்டு நம்ம எத்தனை அடி கால் எடுத்து நம்ம வைக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு நன்மை தானே. ஓகே கைஸ், நான் உங்கள் எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணுறேன். எனக்கு நீங்கள் ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வீடியோ லைவ் வீடியோ ஞாயிற்றுக்கிழமை போடுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே கைஸ், kerana ketika di dunia inilah sahaja tempat untuk menyemai pahala dan akan dituai hasil. பள்ளியாசம் சின்னதாக இருக்குன்னு பார்க்காதீங்க. உள்ளக்க வந்து சின்னதாக இருந்தாலும் நான் அகலமான போதுமான இடம் அந்த இடத்துல இருக்குது. மாஷா அல்லாஹ். நம்ம வந்து இப்போ வந்து பின் சைடு போகிறோம், பேக் சைடு போகிறோம். பள்ளியாசத்துக்கு பேக் சைடு போனோம்னா கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம், oke guys. Akhirnya marilah kita berdoa semoga kita mendapat rezeki yang halal dan baik serta manfaat agar dengan nikmat tersebut kita dapat menggunakannya ke arah jalan yang berkah. Oke guys, நம்ம வைக்க போறோம். ஓகே பாய். நம்ம பள்ளியாசல் வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 2 போது எடுத்துட்டு பாய் guys.